ஓம் க்ரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் ஆவணி மாதம் 30ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் ஆவணி மாதம் 26ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியிலே இம்மாதம் 9ஆம் தேதி வரை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானும் ராசியிலே பயணம் செய்ய இருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் சாதித்து விடுவீர்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். இம்மாதம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலிலே ஒரு துணிச்சல் உண்டு உங்களுக்கு. யாருக்காகவும் நீங்கள் திட்டமிட்ட வேலையை செய்யாமல் இருக்க மாட்டீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் சிறு குறு பயணத்தால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைக்கும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ராசியிலே பயணம் செய்ய இருப்பதாலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் உங்களுக்கு வாடகை பணம் கிடைக்கும்.
உறவினருடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திரஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வங்கியில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்து கடன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்திலே உங்களுக்கு வங்கியாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தந்தையாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடுதல் முயற்சி தேவை. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான போட்டி இருக்கும். அந்த போட்டியிலே நீங்கள் வெற்றியினையும் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ராசியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலே கூடுதலான வருவாயை காண முடியும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.